தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. ஜூன் 28ஆம் தேதி மற்றும் ஜூலை 3ஆம் தேதி அன்று என 2 கட்டங்களாக கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதன்படி இன்று சென்னை திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் கோலாகலமாக நடைபெற்றது. பனையூரில் உள்ள இல்லத்திலிருந்து சரியாக காலை 6 மணிக்கு புறப்பட்ட விஜய் திருவான்மையூரில் உள்ள தனியார் மண்டபத்திற்கு 6:30 மணி அளவில் சென்றடைந்தார். இதனையடுத்து 9:30 மணி அளவில் மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் செல்போன்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை என்ற வரையறையின்படி மாணவர்கள் பெற்றோர்களின் செல்போன்கள் டோக்கன்கள் கொடுத்து காவலர்களால் வாங்கி வைக்கப்பட்டன. பின்னர் 10 மணி அளவில் நிகழ்ச்சி நடக்கும் அரங்கிற்கு விஜய் வந்தடைந்தார். தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா. பின்னணியில் தளபதி தளபதி என்ற பாடல் ஒலிக்க கூட்டத்தின் நடுவே உற்சாகமாய் நடைபோட்ட விஜய் மாணவர்களுடன் அமர்ந்து சில நிமிடங்கள் உரையாடினார். நாங்குநேரியில் ஜாதிய வன்கொடுமையால் தாக்கப்பட்ட சின்னதுரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 469 மதிப்பெண்கள் எடுத்திருந்தார். அவரும் அழைக்கப்பட்டிருந்தார். அவரது அருகே விஜய் அமர்ந்தார். ஒரு மாணவரின் தாய் விஜய்க்கு திலகமிட உற்சாகமாய் ஏற்றுக்கொண்டு மேடையை அடைந்தார். பின்னர் மாணவர்களிடையே பேசிய விஜய் சில அதிரடி கருத்துக்களை கூறி அரங்கை அதிர வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் இடத்தை பெற்ற சென்னையை சேர்ந்த பிரதிஷா, திருப்பூரை சேர்ந்த மகாலட்சுமி, செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த லட்சுமி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து பாராட்டியவர் வைர கம்மலையும் பரிசாக வழங்கினார். மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று முதலிடத்தை பிடித்த 6 மாணவர்களுக்கு விஜய் பரிசுகளை வழங்கினார். தருமபுரியை சேர்ந்த சந்தியா, தேவதர்ஷினி, திண்டுக்கல்லை சேர்ந்த காவ்யஷீலா, ஈரோட்டை சேர்ந்த கோபிகா, ராமநாதபுரத்தை சேர்ந்த காவ்யா ஜனனி, திருநெல்வேலியை சேர்ந்த சன்ஷனா ஆகியோருக்கு சால்வை அணிவித்து வைர மோதிரத்தை பரிசாக வழங்கினார். வழக்கமாக என் நெஞ்சில் குடியிருக்கும் என்ற வார்த்தையிலேயே பேச்சை தொடங்குவார் விஜய். ஆனால் இந்த முறை மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தே தனது பேச்சை தொடங்கினார். நடந்து முடிஞ்ச 10வது மற்றும் 12வது தேர்வில் சாதனை படைத்த என்னுடைய தம்பி தங்கைகளுக்கும், எந்த துறையை எடுத்தாலும் 100% உழைப்பை செலுத்தினால் வெற்றி நிச்சயம் என அறிவுரை வழங்கியவர் மாணவர்கள் அரசியலையும் படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க. நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய 100% உழைப்பை போட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான். ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்க எல்லாமே பாருங்க, நீங்க எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்கங்க. மாணவர்களிடையே பேசும் விஜய் அரசியல் குறித்த கருத்துக்களை பேசுவார் என்ற எதிர்பார்ப்புகளையும் விஜய் பூர்த்தி செய்துள்ளார். மாணவர்கள் மறைமுகமாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றும் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் விசாலமான பார்வை இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்ட், எது தப்பு, எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். தமிழகத்திற்கு நல்ல தலைவர்கள் தேவை என கூறிய விஜய் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பது குறித்தும் பேச தவறவில்லை. இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு. போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகி இருப்பதற்கு அரசும் அரசாள்பவர்களும் மட்டுமே காரணம் என கூறிவிட முடியாது. மாணவர்கள் எந்த நிலையிலும் போதைப் பொருட்களை உபயோகிக்க கூடாது என பேசியதோடு சே நோ டு ட்ரக்ஸ் என உறுதிமொழியை சொல்ல மாணவர்களும் அதை திரும்ப கூறினர். என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும்.
ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதை மட்டுமே வளர்த்துக்கோங்க. சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். இன்னும் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். கடந்த ஆண்டு காந்தி, காமராஜர், அம்பேத்கர், பெரியார் ஆகியோரை படியுங்கள் என கூறிய நிலையில் இந்த ஆண்டு என்னென்ன பேசப் போகிறார் என கேள்வி எழுந்தது. ஆனால் மாணவர்களுக்கான நிகழ்ச்சியாகவே நடத்திய விஜய் அரசியல் குறித்து பேசும் மேடை இதுவல்ல என கூறியது மக்களை சற்று ஏமாற்றமடைய வைத்தது என்றே சொல்ல வேண்டும்.